அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்ததில் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் சிபிஐ விசாரணை கோரியும் வழக்கு பதியப்பட்டதில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி, வணக்கம். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய அதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்ததாகவும் அது நிலுவையில் இருந்த போதே மே 25ஆம் தேதி தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகத குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோரும் மே 16ஆம் தேதி அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில தாவேகாவும் இணைந்துள்ளனர். அவர்களுக்கு தலைமை செயலகத்திலேயே தாவேகா உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டுள்ளது என மனுவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் 4 பேருக்கும் சீட் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது என்றும் அரசியல் லாப நோக்குடன் 4 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்துள்ளதாகவும் இந்த விவகாரத்துல குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் தவறு செய்தவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவிலே கோரப்பட்டது. இடைத்தேர்தலுக்கு 100 கோடி ரூபாய் வரை அரசுக்கு செலவு ஏற்படும் என்பதால் லாப நோக்குடன் ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறிய 4 பேரையும் குறிப்பிட்ட காலம் வரை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவிலே ராம்குமார் ஆதித்தன் தெரிவித்துள்ளார். இந்த மனுவானது இந்த தலைமை நீதிபதி சுஷித் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் முறைகேடுகள் நடந்துள்ளது என கூற என்ன ஆதாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆதாரங்கள் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்த பிறகு இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நாளிலே ஆளுங்கட்சியில இணைந்த விஷயத்துல பெருந்தொகை சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேகம் எழுதுகிறது என்றும் தனி மனிதனாகிய மனுதாரரால் ஆதாரங்களை சேகரிக்க முடியாது என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். இந்த வாதங்களை ஏற்ற தலைமை அமர்வு இந்த வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பாக தள்ளி வச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.